ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்காக நான் கொண்டு வந்த பண மூட்டையை தொட்டு விட்டாயல்லவா? இன்னும் சரியா 3 நாட்களுக்குள்ள போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு திகட்ட திகட்ட உனக்கு பண வரவு உண்டாக போகுது. யார் மூலமா எப்போ எப்படி உனக்கு பண வரவை உண்டாக்குவேன்னு உனக்கு சொல்ல மாட்டேன். ஆனால் கண்டிப்பாக 3 நாளில் நீ எதிர்பார்ப்பதை விட அதிகமாகவே உனக்கு பண வரவு உண்டாக போகுது. உனக்கு எதிராக வஞ்சகம் செய்த மனிதர்களையும், உனக்கு எதிராக தீங்கு செய்ய நினைச்ச மனிதர்களையும் உன்னை விட்டு விலக்கி வச்சு எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி செய்ய போகிறேன். நீ செய்த நல்ல விருதைகளும் நல்வினைகளும் நன்மைகளும் இப்போ உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை தர தயாராகிடுச்சு. நீ நினச்ச காரியங்கள் அனைத்தையும் எந்த குறையும் இல்லாமல் உனக்கு நிறைவாக நிம்மதியாக நடத்தி தர நான் வந்துட்டேன். நீ நினைத்த அனைத்தும் நல்லபடியாக வெற்றிகரமாக நடந்து முடிய போகுது. உனக்கும் உன் குடும்பத்துக்கும் நல்ல உடல் ஆரோக்கியமும், தெளிவான மனசும், வற்றாத செல்வமும், நிம்மதியான தூக்கமும், குறைவே இல்லாத அளவுக்கு அதிகமான மகிழ்ச்சியும் கிடைக்கும்படி இந்த வராகியம்மா அருள் செய்ய போகிறேன். உன் வாழ்க்கையை நீ முழுசா என்னை நம்பி ஒப்படைச்சிருக்கும் போது உன்னை காக்க வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? அதனால தான் இனிமேல் ஒரு நொடி கூட உன்னை விட்டு விலகக்கூடாதுன்னு உன் கூடவே உனக்கு துணையாக இருக்க வந்திருக்கேன். என்னையே கதின்னு நம்பி வாழ்ந்துக்கிட்டு இருக்க உன்னை இந்த வராகியம்மா ஒருபோதும் கைவிட மாட்டேன். நீ செய்யும் ஒவ்வொரு செயலிலும் நானே உனக்கு துணையாக இருந்து முன்னின்று உன்னை வெற்றிகரமாக செய்ய வைக்கிறேன். என்னை தவிர இந்த உலகத்தில் உனக்கு வேற யாருமே நம்பிக்கைக்கு உரியவங்க கிடையாதுன்னு எனக்கு தெரியும். உன்னை முழுசா புரிஞ்சவளாகவும் இந்த வராகியம்மா நான் தானே இருக்கேன். என்னைய உன் இதயத்தில் வைத்திருக்கும் என் அன்பு பிள்ளையான உனக்காகவே உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே நல்லபடியாக நடந்து நீ சந்தோஷத்தோடு வாழும்படி செய்ய போகிறேன். நீ எப்போதும் சிரிச்ச முகமும் சந்தோஷமுமா புன்னகை மலர்ந்த முகத்தோடு இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால தான் உன் வாழ்க்கையில் உனக்கு கெடுதல் செய்யும் உறவுகளையும், தீங்கு செய்யும் மனிதர்களையும், நம்பிக்கை வச்ச உன்னை ஏமாற்றி பாசத்தை காட்டி வேஷம் போட்ட மனிதர்களையும் அப்புறப்படுத்திட்டு இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி செய்ய வந்திருக்கேன். இனி ஒவ்வொரு நாளும் உனக்கான நல்ல காலமாக இருக்க போகுது. நீ நினச்சது போல இங்கு யாரும் மாற மாட்டாங்க. யாரும் மாறக்கூடிய குணமும் அவர்களுக்கு இல்லை. எல்லாரும் அவரவர்களுக்கே உரிய பிறவி குணத்தோட அவங்களுக்குன்னு ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு அதன்படி தான் நான் வாழுவேன், அதன்படி தான் பேசுவேன்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. யாரையும் உன்னால் திருத்தவோ மாற்றவோ முடியாது. வேணும்னா நீ உன் வாழ்க்கையை எப்படி மகிழ்ச்சிக்குரியதாக மாற்றணும்னு யோசித்து மாற்றிக்கோ. நீ சொல்வதையெல்லாம் உனக்கு சிறப்பாக செஞ்சு கொடுக்க இந்த வராகியம்மா இருக்கேன் அல்லவா? நீ கேட்பதையெல்லாம் நான் உனக்கு செஞ்சு கொடுப்பேன்ற நம்பிக்கையோட இனி உனக்காக உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. மனித பிறவிங்கிறது உன் வாழ்க்கையில் ஒரே ஒரு முறைதான். அதை முதல்ல இருந்தே மகிழ்ச்சியாக வாழ தயாராகு. உன்னையும் உன் உடம்பையும் நீ நல்லா பார்த்துக்கோ. உடல் ஆரோக்கியத்தை நீ நல்லபடியாக பார்த்துக்கிட்டு உன் மனசை நீ அமைதியாக மகிழ்ச்சியாக வச்சுக்கும் போது உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே நல்லபடியாக நடக்க தொடங்கும். என் அன்பு பிள்ளையானே, எப்போதும் சிரிச்ச முகத்தோடு சந்தோஷத்தோடு வாழ்வதற்கு உனக்கு என்ன தேவைப்பட்டாலும் அதை நானே உனக்காக செஞ்சு கொடுப்பேன் என் செல்லமே. உன்னுடைய கண்கள் எப்போதும் உன் குடும்பத்தின் நலனை மட்டுமே பார்க்கணும்னு ஆசைப்படுது. உன் சிந்தனைகளும் எப்போதும் உன் குடும்பத்தின் நலனுக்காகவே யோசிக்குது. அடுத்தவங்க வாழ்க்கையை விமர்சிக்க உனக்கு நேரம் இல்லை. உன் வாழ்க்கையை உயர்த்தி கொள்ளணும், உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கணும், உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழணுன்றதுக்காக உழைக்கிற, கஷ்டப்படுற. அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கையில் நான் வளர்ச்சியை தருவனே தவிர ஒருபோதும் எதையும் உனக்கு குறையாக தரமாட்டேன். உன் நல்ல பழக்க வழக்கத்துக்கும் உன் நல்ல மனசுக்கும் நற்செயல்களுக்கும் சேர்த்து இந்த வராகியம்மா நானே உன்னை உயர்த்தி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். உன் பிள்ளைகளுக்கு நல்ல குணத்தையும் நல்ல பழக்க வழக்கங்களையும் நல்ல மதிப்புகளையும் மரியாதைகளையும் கொடுக்க கற்றுக்கொடு. அவங்க எல்லாருக்கிட்டையும் மரியாதை கொடுத்து பேசும்படியாகவும் நல்ல பழக்க வழக்கங்களோடு நடந்து கொள்ளும்படியாகவும் கற்றுக்கொடு என் செல்லமே. நீ நல்லா வாழும்போது, வாழ்க்கையில் நல்லா வளர்ந்து வரும்போது இந்த உலகம் உன்னை பற்றி 1000 விஷயங்களை பேசலாம்.
நல்லதையும் பேசலாம், கெட்டதையும் பேசலாம், சரியான விஷயங்களையும் பேசலாம், உன்னை பற்றி தப்பு தப்பாகவும் பேசலாம். யார் என்ன பேசினாலும் நீ எதையும் காதில் வாங்காம நீ பேசாமல் முன்னேறி போய்கிட்டே இரு. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து உன்னை வழி நடத்தி நிச்சயம் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன். உன்னை யார் என்ன குறை சொன்னாலும் அதுக்காக நீ ஒருபோதும் கவலைப்படாத. அனைத்தையும் அறிந்த இந்த வராகி அம்மா உனக்கு தாயாக, தெய்வமாக, எந்நேரமும் உன்னை காக்கும் காவலாளியாகவும் இருக்கும்போது நீ எதுக்காக உன் வாழ்க்கையை நினச்சி கவலைப்படணும்? கண்டதையும் யோசிச்சு உன் மனசை போட்டு குழப்பிக்காதே. உனக்கு ஒருவர் தீங்கு செய்ய நினைச்சாலே அவர்கள் பாவத்தை சுமக்க தயாராயிட்டாங்கன்னு தான் அர்த்தம். உனக்கு யார் கெடுதல் செய்ய நினைச்சாலும் அவர்களுக்கு உரிய தண்டனையை நான் கொடுத்தே தருவேன். அவர்களுடைய வினை அவர்களை போய் சேரும். எந்த விதத்திலும் நீ கஷ்டப்படும்படி நான் விட்டு வைக்க மாட்டேன். யாருக்கும் கெடுதல் நினைக்காம, யாருக்கும் தீங்கு செய்ய நினைக்காம, எல்லாரும் நல்லா இருக்கணுன்ற நினைப்போட நல்ல செயல்களை செய்ய பழகு. என் செல்ல பிள்ளையான நீ எதுக்காகவும் கவலைப்படாம அமைதியாக இருந்தாலே போதும். உன் கண்ணீருக்கு காரணமான, நீ படும் கஷ்டத்திற்கும் உன் கவலைகளுக்கும் காரணமான கர்ம வினைகளை எல்லாம் இந்த வராகி அம்மா நான் முடிச்சிடுறேன். நீ யாரிடமும் பேசும்போது அது வாக்குவாதமாக மாறாமல் கவனமாக பார்த்து பேசு. உன் வார்த்தைகளை நிதானம் காத்து பேசணும் என் செல்லமே. மற்றவங்க என்ன நினைப்பாங்களோன்று நினச்சிக்கிட்டு உன் வாழ்க்கையை நீ சுருக்கி கொள்ள வேண்டாம். உனக்கு எது சரின்னு படுதோ அதை உன் வாழ்க்கையில் நீ தாராளமாக செய்ய தயாராகு. உன் தேவைகளுக்காக நீ செல்லும் இடமெல்லாம் இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக, பாதுகாப்பாக இருப்பேன். நீ எதுக்கும் பயப்படாமல் தைரியமாக உன் வேலைகளை மட்டும் செஞ்சுட்டு முன்னேறி போய்கிட்டே இரு. உன் கவலைகள் அனைத்தையும் போக்கி நீ மனசில் நினச்ச நல்ல காரியங்களை எல்லாம் உனக்கு நல்லபடியாக நான் நடத்தி தர்றேன். தாமதமானாலும் தரமான வெற்றி நிச்சயமாக உனக்கு கிடைச்சே தீரும். உனக்கு மன அமைதியை கொடுத்து உன் வீட்டில் சந்தோஷம் பெருகும்படி இந்த வராகி அம்மா செய்ய போகிறேன். நீ பயத்தை தூக்கி எறிஞ்சிட்டு நம்பிக்கையோடு இருந்தாலே எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும். நீ என்னை தான் நம்பின, இன்னைக்கும் என்னை தான் நம்பிக்கிட்டு இருக்க. எத்தனை துன்பங்கள் வந்தாலும் என்னை மறக்காம ஒரு தாயாக என்னை நினச்சி உன் கஷ்டங்களையெல்லாம் என்கிட்ட வந்து சொல்லுகிறாய் அல்லவா? அப்படி இருக்கும்போது நான் எப்படி உனக்கான நல்லதை செய்யாமல் இருப்பேன்? நானே உனக்கு ஆறுதலாக இருப்பேன், நானே உனக்கு நம்பிக்கைக்குரிய ஆளாக இருப்பேன்னு எல்லாத்தையும் என்கிட்ட வந்து சொல்லக்கூடிய என் செல்லப்பிள்ளையான உனக்கு சோதனைகளையும் வேதனைகளையும் போக்கி உன் வாழ்க்கையில் நான் வலிமையை உண்டாக்கி தர்றேன். உன் வாழ்க்கையில் இன்பமும் மகிழ்ச்சியும் உண்டாகும்படி எல்லாவற்றையும் நல்லபடியாக நடத்தி தரப்போகிறேன். எத்தனை சோதனைகள் வந்தாலும் அத்தனையையும் தாண்டி உன் வாழ்க்கையில் இன்பமும் மகிழ்ச்சியும் உண்டாகும்படி நான் பார்த்துக்கிறேன். உன் வாழ்க்கைக்கு வலிமையை கொடுத்து உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. பாச போராட்டங்களுக்குள்ளே மாட்டிக்கிட்டு தவிச்சிக்கிட்டு என்ன செய்கிறது, எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்க உனக்கு உன் வாழ்க்கை போராட்டத்திலிருந்து விடுதலை கொடுக்குறேன். நீ எதிர்பார்ப்பதை எல்லாம் உனக்கு சிறப்பாக செஞ்சு தர நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நீ திட்டமிட்ட பாதையில் வெற்றிகரமாக நடந்து போகும்படி நான் செய்கிறேன். உனக்கு தடையாக இருக்கும் அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்படி நான் செய்ய போகிறேன். நீயாகவே போய் சிக்கலில் சிக்கிக்கொள்ள வேண்டாம். இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து நீ வாழ்க்கையை நல்லபடியாக வாழும்படி செய்கிறேன். உன் கண்ணீரெல்லாம் தொடச்சிக்கிட்டு இந்த வராகி அம்மா நான் சொல்கிறத கேளு. உனக்கு பிடிச்சத வேணாம்னு விட்டு விடுவது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனாலும் உனக்கு பிடிச்சது நீ எதிர்பார்ப்பது உனக்கு கிடைக்காம உன்னை விட்டு போகும்போது அதை எப்படி உன்னால் இழுத்து பிடிச்சு வச்சுக்க முடியும்? உன்னை விட்டு போகிற விஷயங்களை இழுத்து பிடிச்சி வச்சுக்கணும்னு நினச்சினா அது கண்டிப்பாக உனக்கு கஷ்டத்தையும் கவலைகளையும் தான் கொடுக்கும். போவதை அதன் போக்கில் அப்படியே விட்டுவிடு. நீ எந்த தவறும் செய்யாமல் அடுத்தவங்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு உன் தன்மானத்தை இழந்து விடக்கூடாது. நீ எதுக்காக கஷ்டப்படுறியோ, எதுக்காக போராடிக்கிட்டு இருக்கியோ அது அனைத்தையும் சிறப்பாக நான் உனக்கு நடத்தி கொடுக்குறேன். உன் அன்பையும் அக்கறையும் உன் நல்ல மனசையும் உணராமல் உன்னை உதாசீனப்படுத்துபவர்கள் யாராக இருந்தாலும் அதுக்குரிய தண்டனை அவங்க அனுபவிப்பாங்க. உனக்கு ஒருத்தர் துயரத்தை கொடுத்து
நீ துன்பப்படும்படி அதை நான் வேடிக்கை பார்க்க மாட்டேன். என் அன்புக்கு பிரியமான, என் மனசுக்கு பிடிச்ச செல்லமான பிள்ளையாகிய உனக்கு எந்த விதத்திலும் நான் துக்கத்தையோ தோல்வியவோ துயரத்தையோ கொடுக்க மாட்டேன் என் செல்லமே. உன் சுயத்தை இழந்து, உன் தன்மானத்தை இழந்து நீ அவதிப்பட வேண்டாம். உன் விதியை மாற்றி எழுதி உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுக்க இந்த வராகியம்மா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் பிறப்பின் மூலமாக உனக்கு கிடைச்ச கர்ம வினையை அகற்ற முடியும். உன்னை தேர்ந்தெடுத்து ஓடி வந்த இந்த வராகியம்மா நீ செய்த வினைகளின் பாரத்தை எல்லாம் நான் ஏற்றுக்கிட்டு உனக்கு விடுதலையை கொடுக்க போகிறேன். உன் வாழ்க்கையில் நீ எப்போ நம்பிக்கையோடு என்னை தேடி வந்தியோ அப்போதே எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக செஞ்சு தரணும்னு நான் முடிவெடுத்துட்டேன். உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். நம்பிக்கையோடு ஒரு திசையை நோக்கி நீ நடந்து போகும்போது நானே உனக்கு அங்கு வழிகாட்டியாக மாறி உனக்கென ஒரு புது பாதையை உருவாக்கி உன் வாழ்க்கையில் எல்லாமே வெற்றியாக உண்டாகும்படி செய்வேன் செல்லமே. அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் திடீர்னு பல மாற்றங்கள் வரதான் போகுது. அந்த மாற்றங்களை நினச்சி ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு கோவப்படவோ பயப்படவோ கூடாது. உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை நானும் இந்த பிரபஞ்சமும் சேர்த்து முன்கூட்டியே போட்டு வச்ச திட்டம்தான்றதை புரிஞ்சுக்கோ. உன்னை விட உனக்கு எது சரியாக இருக்கும்னு இந்த வராகியம்மா எனக்கு நல்லா தெரியும். தேவையற்ற விஷயங்களை உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி தேவையான விஷயங்களை நீ பெறுவதற்கான வாய்ப்புகளை நான் உனக்கு கொடுக்குறேன். எல்லா விஷயங்களிலும் கண்டிப்பாக முடிவு உனக்கு சாதகமாக நன்மை தருவதாகவே இருக்கும். உனக்கே தெரியாத அளவுக்கு பல நல்ல மாற்றங்களை உருவாக்கி எல்லாவற்றிலும் உனக்கு வெற்றி உண்டாகும்படி செய்ய போகிறேன். உன் மனசுக்கு வலிமையை கொடுத்து நடப்பதெல்லாம் உன் நலனுக்காக நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்ய போகிறேன். எல்லா மாற்றங்களும் உனக்கு நல் மாற்றங்களாக வந்து சேரப்போகுது. நீ எதிலும் அவசரப்படாதே. நீ நினச்சதை போல சில நிகழ்வுகள் நடக்கணும்னு தானே ஆசைப்படுற. நீ எதிர்பார்ப்பது போல நடந்தா அதன் மூலமாக உன் வாழ்க்கையில் என்னென்ன பாதிப்புகள் வரும்னு எனக்கு தெரியும். அதனால தான் அதை நடக்க வேண்டிய காலத்தில் தள்ளி போட்டு அதில் சிறிய மாற்றங்களை உருவாக்கிட்டு அப்புறமா எந்த பின்விளைவுகளும் இல்லாத நல்ல வாழ்க்கை நீ வாழும்படி உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன். உனக்கு எந்த நேரத்தில் எது நடந்தால் நல்லதுன்னு எனக்கு தெரியும். சரியான நேரத்தில் உனக்கான அனைத்தையும் சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன். நீ என்னிடம் மண்டியிட்டு வேண்டி கேட்ட அத்தனை விஷயங்களையும் உனக்கு நிறைவேற்றி தர நான் கடமைப்பட்டுள்ளேன் அல்லவா. உன் உடம்புக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து உன் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும்படியும் இந்த வராகியம்மா நான் செய்கிறேன். உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து உனக்கான சந்தோஷத்தை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நிச்சயமாக நான் உனக்கு ஒரு சரியான வழியை காட்டுவேன். உனக்கும் உன் குடும்பத்துக்கும் துணையாக இந்த வராகியம்மா எப்போதும் இருப்பேன்ற ஞாபகம் உனக்கு இருக்கட்டும். உனக்கு பாதுகாவலாக இருக்கும் இந்த வராகியம்மா நீ ஆசைப்பட்டு கேட்ட அனைத்தையும் கண்டிப்பாக உன் கைகளில் வந்து ஒப்படைக்க தான் போகிறேன். நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். என் அருளும் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும்ன்றதை புரிஞ்சுக்கோ. பல சமயங்களில் தூக்கம் வராமல் நீ நடந்ததையும் நடக்க போவதையும் கற்பனை செஞ்சு யோசிச்சு உன்னை நீயே சோர்வடைய செய்கிறாய் அல்லவா. இனிமேலாவது சாப்பிட வேண்டிய நேரத்தில் சாப்பிடு, தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்கு, வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் வேலை செஞ்சு ஓய்வெடுக்கிறதுக்குன்னு கொஞ்சம் நேரத்தை உருவாக்கிக்கோ. எல்லா விஷயங்களையும் மனசில் போட்டு யோசித்து கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீன்னா சரியாக சாப்பிடவும் முடியாது, நிம்மதியாக தூங்கவும் முடியாது. ஒரு மனிதனுக்கு தூக்கம் எவ்வளவு முக்கியம்னு உனக்கு தெரியுமல்லவா. சரியாக தூங்கலைன்னா மறுநாள் விடியலில் உடல் அசதியும் கண் வலியும் கஷ்டமும் உடல் சோர்வும் உன்னை பாடாய்படுத்துகிறதல்லவா. அசதியான உடலோட நீ எந்த செயலை செய்தாலும் அது தடைக்கற்களாகவும் மாறுகிறதல்லவா. அதை புரிஞ்சுக்கிட்டு இனிமேலாவது அதற்கு உரிய நேரத்தில் அந்தந்த வேலைகளை சரியாக செய்ய பழகு. உன்னை சரியான முறையில் வழி நடத்தி உன் வாழ்க்கையில் புது வாய்ப்புகளை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இந்த வராகியம்மா என்னுடைய பொறுப்பு. உன் மனக்குழப்பங்கள் அனைத்தையும் தெளிவுபடுத்தி உனக்கு மன அமைதியையும் நல்ல சிந்தனைகளையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்கிறேன். நம்பிக்கையோடு நீ இருந்தீனா எல்லாமே நல்லபடியாக நடந்தே தீரும். வாழ்க்கையில்
சில நேரங்களில் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் உன் மனசு புண்படும்படி எதையாவது செய்யலாம். உன்னை பற்றிய புரிதல் இல்லாமல் உன்னை விட்டு பிரிஞ்சு போகலாம், உன்கிட்ட சண்டை போடலாம், தேவையில்லாமல் சிறிய குழப்பங்கள் உருவாகலாம். ஆனால் இது எல்லாமே தற்காலிகமானது மட்டும்தான். காலமும் சூழலும் மாறும்போது உன்னை புரிஞ்சுக்காத மனிதர்கள் கூட கண்டிப்பாக உன்னை புரிஞ்சுக்கிட்டு நல்ல விதத்தில் உன்கிட்ட பழக ஆரம்பிப்பாங்க. நீயாகவே நடந்ததை எல்லாம் மனசில் சுமையாக பாரமாக தூக்கி சுமக்காதே. இந்த வராகி அம்மாவை மனசில் நினச்சிக்கிட்டு அமைதியோடு உன் வேலைகளை செஞ்சினா போதும். கிரகங்களும் சூழ்நிலைகளும் சில நேரம் சோதித்தாலும் அதிலிருந்து நான் உன்னை மெதுவாக மீட்டெடுப்பேன் என் செல்லமே. உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான நல்லதை நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் வீட்டில் அமைதியும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நிலைக்கும்படி நான் செய்ய போகிறேன். என் அருளின் மூலமாக உன் வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் நன்மைகள் தொடரப்போகுது. கவலைகளை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு மனசை அமைதியாக்கிக்கிட்டு கண்களை மூடி நான் சொல்வதை கேளு. கண்டிப்பாக உனக்கும் உன் குடும்பத்துக்கும் நல்லது நடக்க தான் போகுது. என் அருளின் மூலமாக நீ கேட்ட அனைத்தையும் கூடிய சீக்கிரம் சிறப்பாக உன் கைகளில் வந்து ஒப்படைச்சிடுறேன். உனக்கான அனைத்தும் உன்னை வந்து சேர தயாராக காத்துக்கிட்டு இருக்கு. கூடிய விரைவில் நீ எதிர்பார்த்த அனைத்தும் உன்னை வந்து சேரும். நீ எதை தேடியும் போக வேணாம். உனக்கான நல்ல காரியங்களை எல்லாம் சிறப்பாக நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. நீ எல்லாத்துக்கும் தயாராயிரு. உன் வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக வாழப்போகிற காலம் வந்துருச்சு. இனி வரக்கூடிய எல்லா நாட்களும் உனக்கு நல்ல நாட்களாக மகிழ்ச்சியையும் வெற்றியையும் தரக்கூடிய நாட்களாக இருக்கும்படி இந்த வராகி அம்மா செய்ய போகிறேன். அனுதினமும் உனக்கு துணையாக ஆதரவாக அனுசரணையாக இருந்து உனக்கு ஆறுதல் சொல்லி உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும்படி செய்ய போகிறேன். உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் வரக்கூடாதுன்றதுக்காக உன் கூடவே இருந்து தடுக்கும் சில உறவுகளையும் அவங்க யார் என்னன்றதை உனக்கு காட்ட போகிறேன். நீ எப்போதும் யார் உனக்கு துன்பத்தை கொடுத்தாலும் துயரத்தை கொடுத்தாலும் அதை பெருசாக நினைக்காம அதை கண்டுக்காமல் கடந்து போய்கிட்டே இரு. உன் வாழ்வில் இருக்கும் அத்தனை பிரச்சனைகளையும் இந்த வராகி அம்மா சரி செய்வேன் என் செல்லமே.